வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. நம்மளோட சேனலில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் வெளியிட்டிருக்கிற குரூப் 4 குரூப் 2 நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு தலைப்புக்கும் தனித்தனியாக விளக்கம் ப்ளஸ் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ யூனிட் 2ல் வந்து நம்ம ஒவ்வொரு தலைப்பாக பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பாருங்க எல்லோ கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னாலும் ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னாலும் ஒன்று தான். இந்த ரெண்டு டாப்பிக்குமே சேம் தான். ஒரு பொருள் பல மொழி பல சொற்கள். மொழி சொல் பதம் கிளவி எல்லாமே ஒன்று தான் நம்ம படிச்சிருக்கோம் தமிழில். அதே மீனிங் தான். ஏன் 2 தடவை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த வாட்டி சிலபஸ் வந்து ஃப்ரேம் பண்ணதே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஏனோதானோன்னு பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா பிரித்து எழுதுக அப்படிங்கிறதே 2 தடவை வருது. பிரித்து எழுதுகன்னு வருது. எதிர்ச்சொல்னு யூனிட் 1ல் ஒரு இது இருக்குது. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒற்றுப்பிழைன்னு ஒரு இது இருக்குது. சந்திப்பிழைன்னு ஒரு ஹெட்டிங் இருக்குது. ரெண்டுமே சேம் தான். லகர வேறுபாடு மயங்கொலிகள் ரெண்டும் சேம் தான். அதே மாதிரி ஒரு பொருள் தரும் பல சொல்லுனாலும் ஒரு பொருள் பன்மொழினாலும் ஒன்று தான். கிட்டத்தட்ட இரு பொருள் குறிக்கும் சொற்கள் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்களா, இது கூட இதுலேயே வந்துடும். இப்போ ஏதாவது ஒரு சொல்லுக்கு 2 அர்த்தம் இருந்துச்சுன்னா அது இரு பொருள் வரும். 2க்கு மேலே அர்த்தங்கள் இருந்தால் அது பன்மொழின்னு வரும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஏன் இதை வந்து இப்படி பிரித்து இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியலை. நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருள் தரும் பல சொல்லுனாலும் ஒரு பொருள் பன்மொழினாலும் ஒன்று தான். இந்த டாப்பிக்கை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அதாவது அந்த டைட்டில்லே நம்மளுக்கு அது மீனிங் புரியுது. ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கும், ஆனால் பல சொற்கள் இருக்கும். ஒரு பொருள் பன்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாருங்க, வரையறை. ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருள் பன்மொழி ஆகும். ஒரு பொருள் தரும், ஓகேவா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படி கூட போட்டுக்கோங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருள் பன்மொழி. ஒரு மீனிங் இருக்கும். அந்த மீனிங்க்கு பல வார்த்தைகளால் நம்ம அதை சொல்ல முடியும். அதுதான் வந்து ஒரு பொருள் பன்மொழி. இல்லை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ பன்மொழி அப்படின்னே நீங்கள் மல்டி லாங்குவேஜ் அப்படின்னு நினச்சக்கூடாது. ஓகேவா? வேறு லாங்குவேஜில் இங்கிலீஷில் ஹிந்தியில் அந்த மாதிரி கிடையாது. மொழி அப்படிங்கிறது சொல் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது நம்ம தமிழில். அதை தான் வந்து இங்கே குறிப்பிடுறாங்க. மொழி பன்மொழினா பல சொற்கள் அப்படிங்கிறது தான் இப்படி சொல்கிறாங்க. இதுவே கூட ஒரு பொருள் பல சொல் தான். இப்போ சொல் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னென்ன இருக்குது? சொல் அப்படிங்கிற அர்த்தத்தில் மொழி பதம் கிளவி இப்படி நிறைய இருக்குது இல்லையா? இது கூட ஒரு பொருள் பன்மொழியில் வரும். ஓகே, இப்போ எடுத்துக்காட்டு இன்னும் நல்லா புரிகிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். எடுத்துக்காட்டு: நடுமையம் மீமிசை அப்படிங்கிற 2 வார்த்தையை எடுத்துக்கிடுவோம். நம்ம பொதுவாகவே பேசும்போது வந்து நிறைய அந்த தமிழ் வார்த்தையும் ஆங்கில வார்த்தையும் மிக்ஸ் பண்ணி பேசுவோம். 2க்கும் ஒரே அர்த்தம் தான் இருக்கும், ஆனால் அதை சேர்த்து சொல்லுவோம். அந்த காலத்துலலாம் தமிழ் வார்த்தையவே 2 மிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. அதுதான் வந்து இந்த இது. ஆனால் நம்ம பேசும்போது எப்படி சொல்லுவாங்க பாருங்கள். ஏதாவது ஒன்று சொல்லும்போது அப்போ இந்த நடு சென்டரில் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நடு சென்டரில், நடுனாலும் அதே அர்த்தம் தான், சென்ட்ருனாலும் அதே அர்த்தம் தான். அப்போ நடு சென்ட்ருன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரே அர்த்தம் இருக்கிற 2 வார்த்தையை சேர்த்து சொல்லுவோம். அதே மாதிரி அடிஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிஸ்கேல் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அடிஸ்கேல்னா என்ன? அடினாலும் நம்ம அளக்கிற அடி, ஸ்கேல்னா அடி தான். 2யும் சேர்த்து சொல்கிறோம். இந்த மாதிரி ஆங்கிலத்தையும் தமிழையும் இல்லை வேறு ஹிந்தி ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணி பேசுகிறது அதுவும் இந்த வகை தான். பட் நம்ம தமிழில் மட்டுமே அந்த மாதிரி 2மே தமிழ் வார்த்தையாகவே நம்ம பேசுகிறதும் இருக்குது. அது என்ன அப்படின்னா பாருங்கள், நடுமையம் மீமிசை அப்படிங்கிற வார்த்தை இருக்குது.
மீமிசை நீங்களான்னு ஒரு பாட்டே வரும் இல்லையா? பழைய பாடல். பழைய பாடல்னா சினிமா பாடல் இல்ல. பாடப்பகுதியில வரும் இல்லையா? அந்த வார்த்தையெல்லாம் இதில குடுத்துருக்காங்க. மேற்கண்ட தொடர்களில் நடுப்பகுதி என்னும் ஒரே பொருளை உணர்த்தும். ஆக்சுவலா நடுப்பகுதி அப்படிங்கிறது தான் மீனிங். இந்த மீனிங்க சொல்ற 2 பொருள் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கு. எது எது? நடு, அப்புறம் மையம். நடுன்றதும் நடுப்பகுதிய தான் குறிக்கும். மையம்ன்றதும் நடுப்பகுதிய தான் குறிக்கும். ஆனா, அது 2யும் சேர்த்து நம்ம சொல்றோம். அப்ப ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள், இல்ல இரு சொற்கள்னு இத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இத எடுத்துக்கோங்க. மீமிசை. மேற்பகுதி என்னும் பொருளை தரும். இந்த மீமிசைக்கு என்ன அர்த்தம்னா, மேற்பகுதி. மீ அப்படின்னாலும் மேலே, மேல் அப்படின்னு அர்த்தம். மிசை அப்படின்னாலும் மேல் அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப 2மே மேல், மேல இருக்கிற ஒரு பொருள குறிக்கிறது தான். மேற்பகுதின்னு சொல்லலாம். அந்த இத மீ, மிசை 2க்கும் அதே அர்த்தம் தான். அத சேர்த்து நம்ம ஒரே வார்த்தையா சொல்றோம். இணைந்து வந்து ஒரே பொருளை உணர்த்தியுள்ளன. இப்படி வர்றத தான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தது மேற்கோள்கள். இந்த ஒரு பொருள் பன்மொழிய பத்தி அந்த காலத்துல இலக்கண நூல்கள்ல ஏதாவது குறிப்பு இருக்கா? சொல்லப்பட்டிருக்கா? அப்படின்னா, ஆமா. முக்கியமான 2 இலக்கண நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எது அப்படின்னா, தொல்காப்பியம், நன்னூல். ஏன்னா, நம்மளுக்கு கிடைச்ச பழமையான நூலும் தொல்காப்பியம் தான். பழமையான இலக்கண நூலும் தொல்காப்பியம் தான். பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஒரு பொருள் இரு சொல் பிரிவில வரையார் அப்படின்னு சொல்லி எதுல சொல்லியிருக்காங்கன்னா, தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. சொல்லதிகாரம் 460ல சொல்லப்பட்டிருக்கு. அதே இது ஒரு பொருள் பல்பெயர் பிரிவு இல வரையார் அப்படின்னு சொன்னது வந்து நன்னூல். பாருங்க, ஒரு பொருள் இரு சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொல்காப்பியர். ஒரு பொருளுக்கு 2 அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா, அதுக்கு அடுத்து வந்த நன்னூல். நன்னூல் எழுதினது யாரு? பவணந்தி முனிவர். பவணந்தி முனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பொருள் பல்பெயர், பல பேர் அதுக்கு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. தமிழுக்குரிய சிறப்புப்பா இதெல்லாமே. ஏன்னா, தமிழ்ல மட்டும் தான் ஒரே ஒரு அர்த்தத்துக்கு இவ்ளோ வார்த்தைகள் இருக்கும். மத்த லாங்குவேஜ்ல ஒரு ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுவும் 1ஓ 2ஓ தான் இருக்கும். தமிழ்ல மட்டும் தான் இந்த மாதிரி ஏற்கனவே நெறைய லாங்குவேஜ்ல சொற்கள் வந்து பஞ்சமா இருக்கு. சொற்கள் கம்மியா இருக்கறனால லாங்குவேஜே அழிஞ்சிட்டு இருக்கு. ஆனா தமிழ்ல அப்படி இல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கும் 5, 10 பொருட்கள் இருக்கு. ஓகேவா? இந்த பவணந்தி முனிவர் சொல்லியிருக்காரு. இந்த 2ம் மேற்கோள். எதுல சொல்லப்பட்டிருக்குன்றதுக்கு. அதாவது ஒரு பொருள் இரு சொல் என்று தொல்காப்பியமும். பாருங்க, இரு சொல்னு சொன்னது தொல்காப்பியம். ஒரு பொருள் பல பெயர் என்று சொன்னது வந்து நன்னூலும் குறிப்பிடுகிறது. இதவே கூட கொஸ்டினா கேட்பாங்க. ஒரு பொருள் இரு சொல்னு எதுல குறிப்பிட்டிருக்கு? பல சொல் அப்படின்னு எதுல குறிப்பிட்டிருக்கு? அப்படிங்கிறது. ஓகே. அடுத்தது. பாடப்புத்தகத்துல நம்மளுக்கு இது சம்மந்தமா எந்த ஒரு குறிப்புகளும் குடுக்கல. அங்கங்க பாடத்துல வரும். அதாவது எப்படின்னா, நீங்க ஒரு இலக்கணம் இதுக படிக்கும்போது, அ மதுண்டாலும், வேரிண்டாலும் தேனு தான். அப்படி அங்கங்க அறிஞ்சொல் பொருள் படிப்பீங்கல்ல, அதுல 2, 3 ஒண்ணு சேர்த்தா நம்மளுக்கு ஒரு சில இடங்கள்ல கிடைக்கும். பட் அத விட உங்களுக்கு வந்து கூடுதல் குறிப்புகள் நான் நெறைய இங்க குடுத்துருக்கோம். பாருங்க. அ அஹிம்சை அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா, துன்புறுத்தாமைன்னு சொல்லலாம். இன்னல் செய்யாமைன்னு சொல்லலாம். இப்படி 2 அர்த்தம் மட்டும் வந்தா, அது ஒரு பொருள் அ இரு சொற்கள்ன்னு சொல்லலாம். நெறைய வந்துச்சுன்னா, ஒரு பொருள் பல சொற்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எல்லாம் அந்த 2 ஹெட்டிங்குமே இதுக்குள்ளேயே கவர் ஆயிரும். வேணா நான் உங்களுக்கு அந்த ஹெட்டிங்க்கு வரும்போது, இரு சொல் மட்டும் இருக்கிற இரு இரு சொல் மட்டும் இருக்கிற அர்த்தம் இருக்கிற வார்த்தைகள் இருந்தா தனியா பிரிச்சு எடுத்து குடுக்குறேன். அடி அப்படின்னா பாதம் சொல்லலாம். தாள் இல்ல கால் அப்படின்னு சொல்லலாம். அணங்கு, அழகு, மங்கை, துன்பம், தெய்வப்பெண். இந்த மாதிரி பல இது இருக்கு. இந்த அழகுன்ற வார்த்தை நெறைய இடத்துல வரும்பா. நெறைய விஷயத்துக்கு அழகுகள். பாருங்க, அணினாலும் அழகுன்னு வரும். இங்க பாருங்க, அரி அப்படின்னாலும் அழகுன்னு வரும். அழகுன்ற வார்த்தை மட்டும் கொஞ்சம் நெறைய இடத்துல வரும். அதுக்கு வந்து அத்தன மீனிங் இருக்கு உண்மையிலே. பாருங்க, இதுல நெறைய வார்த்தைகளுக்கு அதுக்கான பல பொருட்கள் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா,
ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஆல்ரெடி இதில இருக்கிற 90% வார்த்தைகள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா தான் இருக்கும். இத நீங்க வந்து இது மட்டும் தான் கேட்பாங்களா அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா, தமிழ்ல வந்து லட்சக்கணக்கான வார்த்தைகளும், பொருளும் இருக்கு. நீங்க உங்களால முடிஞ்சத பார்த்துட்டு போங்க. எக்ஸாம்ல கேட்கும்போது நீங்க ஈஸியா வந்து உங்களுக்கு அந்த கொஸ்டின்ல ஆப்ஷன்ல இருந்தும் செலக்ட் பண்ணி எழுதிருவீங்க நீங்களே. இப்ப பாருங்க. பூமின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இத எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. பூமின்னு இருக்கு. பூமினா உலகம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாதா? தெரியும். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். உலகம்னா பூமி, புவி, பார்னா உலகம், வையகம்னா உலகம், அகிலம்னாலும் உலகம், தரணினாலும் உலகம், குவலயம் அப்படிங்கிறது மட்டும் தான் இதில கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. அப்ப இந்த மாரி வித்தியாசமா இருக்கிறத மட்டும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே போட்டுருவீங்க. இப்ப பாட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, கவிதை, கவி, செய்யுள், பாடல், கீதம் எல்லாமே பாட்டு சம்மந்தப்பட்டது தான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ மலைன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பொறுப்புனாலும் மலை தான். வெர்புனா மலை. வரை, குன்று எல்லாமே மலை தான். இந்த மாதிரம், பூதரம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அந்த 2 மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப படிக்கும்போது அந்த டிஃப்ரெண்ட்டான இருக்க வார்த்தைகள மட்டும் நீங்க ரீட் பண்ணிட்டு போனா போதும். இது மாதிரி நீங்க இதில இருக்க எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு 2, 3 டைம்ஸ் ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல ஈஸியா நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். நாங்க பிராக்டிஸ் கொஸ்டின் குடுப்போம் இல்லையா? அத நீங்க பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இப்ப நீங்க இதுக்கு மேல இருக்கிற எந்த இதையும் நீங்க கன்டென்ட் படிக்கல. ஆனா, இப்ப பாருங்க நான் தேர்வு நோக்கில்ன்னு சொல்லி ஒரு 5 கொஸ்டின் குடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின பார்த்த உடனே உங்களுக்கே ஆன்சர் வந்து சொல்ல தெரியும். அப்படிதான் இருக்கும் கொஸ்டின். பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கண்டுபிடிக்கணும். எதுக்கு? திங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு. இப்ப திங்கள் அப்படிங்கிற வார்த்தைய குறிக்கிற 2மே கரெக்ட்டா இருக்கணும் அர்த்தம். எது? கிழமை, சூரியன் வராது. ஆன்சர் வந்து இதுல சந்திரன், மாதம். திங்கள்னா நிலா. நிலாவுக்கு சந்திரன்னு இன்னொரு பேர் இருக்கு. திங்கள்னா மாதம்னும் சொல்லலாம். அதனால சந்திரன், மாதம் இது 2 தான் திங்கள்ன்றதுக்கு அர்த்தம் தர்ற பொருளா இருக்கு. இப்ப இதான் ஆன்சர். இது நீங்க படிச்சு சொல்லணுமா? இல்ல. ஆப்ஷன பார்த்தாலே நீங்களே சொல்லிருவீங்க. அடுத்தது மரம், விலங்கு, பெரிய, அழகு, வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக. அர்த்தத்தெல்லாம் குறிச்சுட்டு, அது எந்த பொருள் தருது? இப்படியும் கேட்பாங்க. இப்ப இது எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு சொல் என்னன்னா, மா. மாண்டா பெரிய அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். மாநகரம், மாமரம். மாமரம்ன்றது இந்த இடத்துல மாம்பழம்னு குறிக்கும். மாநகரம்னா பெரிய. அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து மா அப்படின்றதுக்கு தான் வரும். அடுத்தது 3வது கொஸ்டின். மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக. சரியான பொருள மட்டும் தான் கேட்டுட்டே இருப்பாங்களா? அப்படின்னா அப்படி கிடையாது. அர்த்தங்கள் 3யுமே சரியா குடுத்துட்டு, 1 மட்டும் தப்பா குடுத்துட்டு, அத வந்து சூஸ் பண்ற மாரியும் கொஸ்டின்ஸ் வரும். பாருங்க, மதி அப்படிங்கிற சொல்லுக்கு எது வந்து பொருந்தாத சொல், தவறான சொல் அப்படின்னு கேட்குறாங்க. மதினா அறிவுன்னு தெரியும். ஞானம்னு தெரியும். மதினா நிலவு. திங்கள், மதி, நிலவு, சந்திரன் எல்லாம் ஒண்ணுதான். அப்போ இதுல வராதது வந்து பகலவன். பகலவன் அப்படிங்கிறது சூரியன் வரும். அப்ப மதிக்கு வராது. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பாருங்க வடு, மூசு, குறும்பை, கச்சல். இது எல்லாமே எத குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே ஒரே வகையானத சொல்ல ஒரு வகை, ஒரு குறிப்பிட்ட கேட்டகரிய சொல்ற மாரி இருக்கு. அதனால இப்படி கூட கொஸ்டின்ஸ் வரலாம். மாவடு, பலாமூசு, வாழைக்கச்சல் இப்படியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்ப இதெல்லாம் என்னது? அதோட பிஞ்சு வகைகள குறிக்கிறது தான் இது. நம்ம தமிழ்ல ஒரு பாடப்பகுதியிலே இது வரும். அடுத்தது 5வது கொஸ்டின். ஒரு பொருள் தரும் இரு சொற்களை தருக. 2 சொல் மட்டும் இருக்கிற மாரி ஒரு வார்த்தைய குடுத்துட்டு அத கண்டுபிடிங்கன்னு சொல்லலாம். இசை அப்படின்னா, இசையோட மீனிங் என்ன? புகழ், இன்னொன்னு இசைவு. இந்த 2 தான் இதுக்கு வந்து கரெக்டான மீனிங். இசைனா மாலை வராது. ஓசை வரும். ஆனா குரல் வராது. அசை, விருப்பம் இதெல்லாம் வராது. அப்ப புகழ், இசைவுன்றது தான் சரியான ஆன்சர். இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். இதில படிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஓகேவா? ஒரே பொருள் இருக்கும். மீனிங் ஒண்ணா இருக்கும். ஆனா வார்த்தைகள் பலதா இருக்கும். அதுதான் ஒரு பொருள் பன்மொழி. தொல்காப்பியர் ஒரு பொருள் இரு மீனிங் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. நன்னூலார் வந்து
ஒரு பொருள் இருக்கும், பல வார்த்தைகள் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அப்புறம் தேர்வு நோக்குல அத எப்படி கேட்பாங்கன்றது பார்த்துருக்கோம். இவ்வளோதான். இந்த வீடியோவ ஒரு 15 மினிட்ஸ் நீங்க பார்த்துட்டு, ஒரு 10 நிமிஷம் பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணீங்கன்னா, 1/2 அன் ஹவர்ல இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேப்பா. இனி வர டாபிக்குமே இந்த மாரி சின்ன சின்ன டாபிக்கா தான் குடுத்துருக்காங்க. யூனிட் 2 வந்து ரொம்ப ஈஸியானது தான் எல்லாமே. மார்க்கும் அதில வந்து 15 மார்க்ஸ் தான். அப்போ ஒவ்வொன்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் தான் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஈஸியா படிச்சிடலாம். கன்டினியூஸா படிங்க. கன்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நாங்க உங்க கூட கண்டிப்பா பயணம் பண்ணுவோம். ஓகே. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.